வணக்கம். பழனியப்பன், எம்பி கம்யூனிகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா, நம்மளுடைய டெஸ்க்டாப்போ, லேப்டாப்போ எப்படி கிளியர் பண்றது? அதாவது இன்டர்னல் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ற டைம்ல எப்படி ஸ்பீடா ஸ்டார்ட் ஆகுறது? எப்படி ப்ராசஸிங் நல்லா இருக்கிறது? அப்ப சுத்தமா இருந்தா தான் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ற டைம்ல நம்ம ஸ்பீடாகவும் பூட் அப் ஆகும், ப்ராசஸிங் நல்லா இருக்கும். ஸோ அது சம்பந்தமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விண்டோஸ் கீயையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுல டெம்ப்னு டைப் பண்ணுங்க. ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி டிலீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால எந்த ஃபைலும் இல்லை. ஓகே, அடுத்தது அதே விண்டோஸ் 6 டைப் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெசன்டேஷன் டெம்பரரி, மறுபடியும் ப்ரெசன்டேஷன் இதை இது பண்ணுங்க. என்டர் கீ அமுக்குங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க, டிலீட் கொடுங்க. ஓகே, எல்லாம் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணினேன். அதனால எந்த ஃபைலும் பெரும்பாலும் இல்லை. நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா? மூணாவது, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் தேவையில்லாமல் நீங்கள் இருக்குதோ, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, அல்லது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. கண்ட்ரோல் பேனல் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. இதனால உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ளஸ் ரேம் இதனுடைய ஸ்பேசஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் விண்டோஸ் கீ, அடுத்த ஆப்ஷன் விண்டோஸ் கீ அமைக்கிட்டு msconfigனு டைப் பண்ணுங்க. சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்டர் கீ அமுக்குங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குதோ தேவையில்லாதது அதெல்லாம் டிசேபிள் பண்ணி விடுங்க. இப்படியும் பண்ணலாம், அல்லது நம்ம சர்ச் பாரில் டைரெக்டாகவே ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் டைப் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்னு வருது பார்த்தீங்களா? இதில் போயிட்டு உங்களுக்கு எதை டிசேபிள் பண்ணணுமோ ஆஃப் பண்ணிக்கோங்க. இது அடுத்த ஆப்ஷன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதனால பெரிய உங்களுக்கு லோடு வரும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த ஆப்ஷன். எனக்கு ஒரு சில முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவையாக இருக்குது என்னோட அப்ளிகேஷனுடைய டைப் பிரகாரம், அதனால நான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது விண்டோஸ் கீ அமுக்கிட்டு டிஃப்ராக்மெண்ட் அதை ஓகே பண்ணுங்க. எந்த 3 டிஸ்கையுமே நம்ம கிளீன் பண்ணணும், டிஃப்ராக்மெண்ட் பண்ணணும். இப்போ சி இருக்குது, இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அப்புறம் இப்போ இதே மாதிரி எல்லா பார்ட்டிஷனுக்குமே பண்ணணும், இதுக்கும் பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது விண்டோஸ் கீ அமுக்கிட்டு தீம்ஸ் டைப் பண்ணுங்க. இதில் டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் எதாவது இருக்குதோ, அதாவது அசையக்கூடிய தீம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டிலீட் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தீம்ஸ் போய் டிரான்ஸ்பரன்சி தீம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எனக்கு எதுவுமே டிரான்ஸ்பரன்சி தீம்ஸ் கிடையாது, அதனால நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. ஸோ அடுத்தது விண்டோஸ் கீ அமுக்கிட்டு ப்ரைவசி செட்டிங் போங்க. எது உங்களுக்கு டிசேபிள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே இதில் மொத்தமாக உங்களுக்கு டிசேபிள் பண்ணி விடுங்க. இதெல்லாம் டிசேபிள் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுங்க. ட்ராக் அப்ளிகேஷன்ஸ், லான்ச்சஸ், சஜஸ்டட், இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? என்னுடைய ஒரு சில முக்கியமான அத்தியாவசிய காரணத்தினால நான் இதை மறுபடியும் ஆன் பண்ணுறேன்.
ஆனால் நார்மலி ஒரு சில ஸ்ட்ராங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது ப்ரைவசி செட்டிங்ஸ். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரைவசி செட்டிங்ஸ் போங்க. அதே சர்ச் பாரில் கேமிங் மோட் இருக்கும் ஒன்று. கேமிங் மோட் பாருங்க, கேமிங் மோட் செட்டிங்ஸ். இதை வந்து நான் இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கண்டிப்பாக டிசேபிள் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கேம்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தால், ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் ரேமுக்கும் பூட்டப் ஆகிற டைமில் சிஸ்டத்துக்கும் எந்த விதமான அதிகமான லோடும் கொடுக்காது. அப்புறம் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு பவர் ஆப்ஷன்ஸ் போங்க. பவர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ். அதில் போயிட்டு ப்ரொசஸர் பவர், இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து பாருங்க, ப்ரொசஸர் பவர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 0 இருக்கிறாப்புல பாருங்க. இதை 0 ஆக்குங்க. மேக்சிமம் இதில் அதே மாதிரி இதுக்கு போயிட்டு இதுலையும் 0 ஆக்குங்க. ஓகே கொடுங்க. மறுபடியும் அதே பவர் ஆப்ஷன்ஸ் போங்க. இப்போ மினிமம் வாங்க, இதில் 100 கொடுங்க. ஓகேங்களா? இதில் 100 கொடுங்க. அப்ளை பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இது ஒரு செட்டிங்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் விண்டோஸ் கீ அமுக்கிட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் போங்க. ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை டிலீட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு தடவை டிலீட் ஆகணும் அல்லது 30 நாளுக்கு ஒரு தடவை டிலீட் ஆகணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி வச்சுங்க. நான் ஒரு நாள் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 14 டேஸ் நம்மளுடைய யூஸுக்கு தகுந்தாப்புல. ஓகேங்களா? அது ஒன்று இருக்குது. இது ஒரு முக்கியமானது. நம்ம மேனுவலாக போயிட்டு எப்போதுமே டிலீட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அடுத்தது விண்டோஸ் கீ அமுக்கிட்டு டிஸ்க் கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிஸ்க் கிளீனப்னு டைப் பண்ணுங்க. இப்போ இதில் இப்போ பாருங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு டிலீட் பண்ண டெம்பரரி ஃபைல்ஸு, தம்ப்நெயில்ஸு, டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ், இதுகளெல்லாம் நம்ம டிலீட் பண்ணணும். இப்போ கிளீனிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் ஏதாவது கமெண்ட் தெரிவிங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அது போக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.